நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து ஹைதராபாதி தம் பிரியாணி. இந்த பிரியாணி வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட்டு. எல்லாமே தம் ஆகி எல்லாம் சேர்த்து ரைஸு சிக்கன் எல்லாம் சேர்த்து தம் போட்டு நம்ம பண்ண போகிறோம். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். அப்போ இந்த சிக்கன் தம் பிரியாணி இப்படி ஹைதராபாத் தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுங்கிறது நம்ம பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ஹைதராபாத் சிக்கன் தம் பிரியாணிக்கு முதல்ல வந்து எல்லாமே சிக்கனோட சேர்த்து மேரினேட் பண்ணி வைக்கணும். மசாலா நல்லா மேரினேட் பண்ணி அப்படி ஒரு 1 hour அப்படி ஊற வைக்கணும். அப்போ தான் அந்த சிக்கன் வந்து மசாலாவில் என்ட்ரு ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நம்ம தேவையானது வந்து இது வந்து இஞ்சி எடுத்துருக்கேன். இஞ்சி நல்லாவே பேஸ்ட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு 8 கிலோ சிக்கன் நான் எடுத்துருக்கேன் டோட்டலாக. அதுக்கு இஞ்சி வந்து ஒரு 250 கிராம் இஞ்சி, 250 கிராம் பூண்டு, உப்பு, தேவையான அளவு, இது வந்து சிக்கன் மசாலா, ஒரு 100 கிராம் சிக்கன் மசாலா, மஞ்சள் தூள் இது 50 கிராம், மிளகாய் தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, கெட்டியான தயிர் 3 லிட்டர் தயிர், இப்போ நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த ஆனியன் எதுக்கு ஃப்ரை பண்ணணும்னா ஹைதராபாத் தம் பிரியாணிக்கு ஃபுல்லாகவே ஆனியன் ஃப்ரை பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். தக்காளி எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல, ஆனியன் ஃப்ரை பண்ணி தான் யூஸ் பண்ணுறோம். ஆயில் ஃப்ரை ஆகிடுச்சு. பச்சை மிளகாய் இது 1/4 கிலோ போதும். கொத்தமல்லி, புதினா இலை, தக்காளி கொஞ்சம், ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன், அந்த தண்ணி வந்து பிரியாணிக்கு நம்ம ரைஸ் பாயில் பண்ணுறதுக்காக தான் தண்ணி வச்சுருக்கேன். 8 kg ரைஸ் எடுத்துருக்கேன். இது 1 hour முன்னாடி நான் இந்த ரைஸை வந்து தண்ணியில் போட்டு கொஞ்சம் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தண்ணி பாயில் ஆயிடுச்சு. இதோட இந்த கரம் மசாலா, ஹோல் மசாலா ஆட் பண்ணலாம். இந்த பட்டை, கொஞ்சமாக கிராம்பு, கொஞ்சமாக ஸ்டார் அனீஸ்,
கொஞ்சமாக ஏலக்காய், இது வந்து கொஞ்சமாக பெரிஞ்சீரகம், சோம்பு சொல்லுவோம், போட்டு தண்ணி கொதிக்க விடணும். இதோட உப்பு எவ்வளோ தேவையான ரைஸுக்கு தேவையான உப்பு அது அவ்வளோ நம்ம உப்பு போடணும். தண்ணி இப்போ பாயில் ஆயிடுச்சு. இப்போ ரைஸ் இடலாம். ரைஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதில் மாற்றிடலாம் ரைஸை. ஃப்ரை பண்ண ஆனியன் கொஞ்சம் நம்ம பேலன்ஸ் மாற்றி வச்சுக்கணும். பட்டா பேப்பர் ரோல்ஸ் போட்டு கீ 200 ml. இது தம்மில் ஒரு 40 மினிட்ஸ் இப்படியே போட்டுருக்கோம். அப்புறம் தம் பிரியாணி ரெடி ஆகும். மினிட் முடிஞ்சிருச்சு. நம்ம தம் போட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. நல்லா குக் ஆயிடுச்சு. ரைஸ் நல்லா சாஃப்டாக அப்படியே குக் ஆயிருக்கு.